வலது நாடி ஓடும், நடுநாடி வரும், இடது நாடி ஓடும். இடது நாடி ஓடும், நடுநாடி வரும், வலது மாறி மாறி ஓடிட்டே இருக்குங்க. அது எவ்வளவு நேரம் எங்க ஓடும் அதெல்லாம் விட்டுருங்க. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுக்க. வலது நாடியிலிருந்து நடுநாடிக்கு வந்தால் அதன் பெயர் நடுநாடி, சுழிமுனை. புரிஞ்சுக்குங்க. வலது நாடி ஓடிட்டு இருக்கு, இப்ப நடுநாடி வந்துருச்சு, இதுக்கு பேரு சுழிமுனை. இடது நாடி ஓடும், இடது நாடியிலிருந்து நடுநாடி வருது இல்லைங்களா, அதுக்கு பேரு சுழிமுனை இல்ல, அது நடுநாடி. நல்லா கவனிங்க, அது முக்கியமான விஷயம். வலது நாடியிலிருந்து நடுநாடிக்கு மாறினால் சுழிமுனை, இடது நாடியிலிருந்து நடுநாடிக்கு மாறினால் அது நடுநாடி. அவ்வளவுதான். அப்போ இந்த சுழிமுனைன்னு சொல்றேன் இல்லைங்களா, சுழிமுனைங்கிறது ரெண்டு பக்கம் காத்து வர்றது இல்லைங்க. வலது பக்கம் இருந்து வலது பக்கம் ஓடிட்டு இருக்கும் பொழுது அதை நிறுத்திட்டு நடுநாடி ஓடுது இல்லைங்களா, இதற்கு பேர் தான் சுழிமுனை. இடது பக்கம் ஓடிட்டு வலது நடுவில் வருது இல்லைங்களா, அதுக்கு பேர் சுழிமுனை இல்லை, நடுநாடி. இது மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்கு இது சொல்றேன்னா, வலது பக்கம் ஓடிட்டு இருந்து டக்குன்னு நடுநாடி வருது இல்லைங்களா, அந்த நேரத்தில் மட்டும்தான் ஆன்மீக சிந்தனை சிந்தித்தால் உங்களுக்கு புரியும். இதுதான் சரகலை தத்துவம். உடனே அதை அடிக்கடி செக் எல்லாம் பண்ணிருக்க வேண்டாம். உடனே இப்ப இருந்து செக் பண்ணி வலது நாடி, இடது நாடி, நடுநாடி, இந்த பக்கம் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அப்புறம் அதுவே ஒரு டென்ஷன் ஆயிரும். இந்த வகுப்புடைய நோக்கமே ஹாப்பியா வாழ்றது தான். சில நேரத்துல நிறைய தெரிஞ்சுக்கிறதே ஒரு பிரச்சனைங்க. ஆமாங்க, தெரியாத குழந்தை பாருங்க சந்தோஷமா இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாம் ஏன் கஷ்டப்படுறோம்னா, தெரிஞ்சா முழுசா தெரிஞ்சுக்கணும், இல்ல தெரிஞ்சுக்கவே கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளில் சுழிமுனை எவ்வளவு நேரம் ஓடுகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு சொந்தமாக சிந்திக்கும் சக்தி இருக்கும். குறிப்பாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்திக்கும் சக்தி கிடைக்கும். இதுதான் சரகலை. எனவே அடிக்கடி மூக்கை செக் பண்ணி பாருங்க. எப்ப நடுநாசி ஓடுதோ, ரெண்டு பக்கம் ஈக்குவலா போகுதோ, அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இறைவா நீ இருக்கிறியா இல்லையா எனக்கு சொல்லு, நீ இருக்கே ஒன்னா இல்ல வேறையான்னு சொல்லு அப்படின்னு ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடி கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே புரிதல் ஏற்படும். இனிமேல் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.